சார் இப்போ இந்த ஐபிஎஸ் சொன்னீங்களா சார், சாப்பிட்டு மோஷன் போவாங்க இல்லையா, அது வராமல் என்ன சார் பண்ணலாம்? ஐபிஎஸ் வந்து மோஸ்ட்லி டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி இது போன்ற மனது சம்பந்தப்பட்ட விஷயங்களால வருது. ஸோ உங்களுடைய டென்ஷன் ஏன் வருது, எதனால் வருது, இப்போ இந்த டென்ஷன் தேவையா, தேவையில்லாமல் நம்ம போட்டு குழப்பிக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எங்கே வெளியே கிளம்புறதா இருந்தாலும் ஒரு 1/2 hour பிஃபோர் நீங்கள் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெல் பிளான்டாக வந்து நீங்கள் கிளம்புங்க. அப்படி கிளம்பும்பொழுது உங்களுக்கு தேவையான டைம் வந்து கிடைக்கும், அங்கே அர்ஜென்சி வந்து இருக்காது. ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுது எனக்கு வந்து மோஷன் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனுமே தேவையில்லைன்றத மைண்டில் வந்து நீங்கள் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். என்னால் முடியாது, நான் போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு வயிறு வலி வந்துடும், கேஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை நீங்கள் நிறுத்துங்க. பொதுவாகவே எதிர்மறை எண்ணங்கள் தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்குது. ஸோ எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ண கற்றுக்கணும் நாம். ஸோ அதே மாதிரி இப்போ ஐபிஎஸ் இருக்கிறவங்க வந்து பழைய சோறு சாப்பிட்டா சரியாகும்னு சொல்கிறாங்களே சார்? ஆமாம். ஏன்னா இப்போ பழைய சோறு ப்ளஸ் தயிர் அப்படின்னு நம்ம சேர்க்கும்பொழுது அதில் லாக்டோபேசிலஸ் இருக்கிறதுனால அந்த லாக்டோபேசிலஸ் குடலினுடைய நலத்தை மேம்படுத்துது. ஸோ அந்த காலையில் அவங்க நீராகாரம் குடிச்சிட்டு பழைய சாதம் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு குடல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னே சொல்லலாம். அதுக்காக காலையில் பழைய சோறை சாப்பிட்டுட்டு மதியம் நான் பிரியாணி சாப்பிடுவேன், நைட் நான் பரோட்டா சாப்பிடுவேன்லாம் சாப்பிடக்கூடாது. 3 வேளையுமே திட்டமிட்ட சரியான சரிவிகித உணவு எடுக்கும் பொழுது